ஒரு பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறது. வேலை வெட்டிக்கு போகாத ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிரு அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. வேலை வெட்டிக்கு போகிறதில்ல அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிறாங்க. வீட்டோட சோம்பேறியாக இருக்கானா அதை கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லேயே போயிட்டுருக்கு. சரி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. ஒரு அப்பாவியான பொண்ணு கிடச்சிட்றா. கிடச்சதுக்கப்புறம் கம்முன்னு இருக்காங்களா? அந்த பொண்ணு ஏதாவது வேலை வெட்டிக்கு போகாது இப்படியே ஊதாரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருது? நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டான், முதல்ல கரெக்டாக வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்தான், கரெக்டாக இருந்தான், நீ கரெக்டாக இருக்கிறதில்ல, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதில்ல, அவன் சொல்கிறத கேட்குறதில்ல, உன்னுடைய நேரம் தான் அவன் இப்படியெல்லாம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள மேலேயே பழிய போடுறது அப்படிங்கிறது ஒன்று. எவ்வளோ ஆசாசியாக அந்த பிள்ளைய வளர்த்தி எப்படியெல்லாம் நம்ம கட்டி கொடுத்து எப்படியெல்லாம் வச்சுருக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு கட்டி கொடுக்கணும் அவங்க பெற்றவங்களும் சரி அந்த பிள்ளையும் சரி எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கும். அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு துளி கூட மன வருத்தம் இல்லாத மாமியார்கள் இப்படியும் இருக்கிறாங்க.